ஒரு பாசம் காட்டுகிற குணம் காணப்படுகிறதா? என் குடும்பத்துல உறவுகளிலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? மாயமற்ற அன்பு நம்மிடத்துல காணப்படுகிறதா? இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் மேல வைத்த அன்பு விளங்கும் போதுதான் என்ன பண்ற, இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி நம்புவார். அப்படி அவர் இந்த உலகத்திலே வந்ததன் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்கள் மேல் அன்பு கூறுகிறவர்களாக நாம வாழ அழைக்கப்படுகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். 5 காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானித்திருக்கிறோம். முதலாவதாக மன்னிக்கிற குணம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே, உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, வேலை ஸ்தலங்களிலே இன்னுமாக மன கஷ்டப்போடு மன்னிக்க முடியாத ஒரு குணத்தோடு ஏதாவது ஒரு காரியம் காணப்பட்டுக் கொண்டிருந்தால், ஒருவேளை நம்ம மேலே தப்பு இல்லை இருந்தாலும் நாம் விட்டுக் கொடுக்கிறவர்களாக, அவர்களை மன்னிக்கிறவர்களாக, ஒப்புரவாகும்படியாக இந்த நாளிலே நாம முயற்சி செய்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதுதான் இயேசு கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொள்கிறதற்கான ஒரு முக்கிய ஒரு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இறக்கப்படுகிற குணம், மற்றவருடைய பாரங்களை சுமக்கிற ஒரு குணம், நேசிக்கிற ஒரு குணம் நம்மிடத்துல காணப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏதோ ஒரு வருடம் வருகிற ஒரு பண்டிகையாக கடந்து சென்று விடாதபடி, அதனுடைய உள்ளான அர்த்தத்தை, அவருடைய குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்படியாக அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காண அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஒருவேளை நாளில் நம்முடைய வாழ்க்கையில அப்படியான குணநலன்கள் காணப்படாதபடி, இன்னுமாக அதிலே வளரும்படியாக காரியங்கள் இருந்தால் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புரவாகி நம்ம ஜெபிப்போமா? நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த வயலிலே கூட நீர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கத்தை அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவோம். பாவிகளாய் இருந்த எங்களை நீர் ரட்சிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக இயேசு என்ற நாமத்தை தரித்தவராக இந்த உலகத்தில் வந்தே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்து இம்மானுவேலராக தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக நீர் இம்மானுவேலராக நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட விசேஷ விதமாக கர்த்தர் நீர் இந்த உலகத்தில் வாழும்போது உம்மிடத்திலே காணப்பட்ட சில குணநலன்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாளே நாங்கள் அப்பா சோஸ்திரம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த ஒரு காரியத்துல நாங்கள் அப்பா சோஸ்திரம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் இந்த நாளிலே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர்கள். பாவமாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைகளையும் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறீர். குறைகளை நீக்குகிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். கானாவூர் கல்யாணத்துல குறை உண்டான போது தகப்பனே அப்பா சோஸ்திரம் நீர் அந்த இடத்துல திராட்சரசத்தை மிகுதியாய் கொடுத்து ருசியான திராட்சரசத்தை கொடுத்த தேவன் இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு நல்ல குணநலன்கள் உண்டாகும்படியாக, மிகுதியான ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அப்பா மாற்றி அமைக்க போகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன் தகப்பனே அப்பா வெட்கப்பட்டு போகாதபடி, கானாவூர் கல்யாணத்திலே அவர்கள் வெட்டப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்கிறோம். அதே போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில தகப்பனே அப்பா உங்களுடைய குணநலன்களை நாங்கள் பெற்று வாழும்படியாக தகப்பனே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேலையில கூட விசேஷ விதமாக வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை நீர் நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் அதிசயம் என்பதை நாங்கள் பார்த்தோமே தகப்பனே, நீர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீரே, சமாதான பிரபுவாக இருக்கிறீரே, குடும்பங்களிலே
சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவானம் கொடுக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் கூட வாங்க, ஒவ்வொருடைய குடும்பத்திலும் போதுமானவராக இருங்க, தேவைகளை சந்திங்க தகப்பனே. பொருளாதார காரியங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பண்டிகை காலங்களில் இருக்கிற தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் தகப்பனே, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக அநேகருக்கு தகப்பனே நாங்கள் அப்பா சோஸ்திரம் நல்ல ஒரு பண்டிகை காலங்களில உதவி செய்கிறவர்களாக மாற கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய கரங்களை திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க, சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நீர் வந்தீரே தகப்பனே, சமாதான பிரபுவாக நீர் வந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்திரம் இந்த நாளிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும்படியான குணத்தை கத்த நீர் எங்களுக்கு உண்டு பண்ணினீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விட்டுக் கொடுக்கிறதுனால தாழ்ந்து போகிறதுனால நாங்கள் ஒன்றே நாங்கள் எழுந்து போகவில்லை தகப்பனே. அப்பா சோஸ்திரமுடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்ற அந்த உணர்வை நீர் தந்தீரே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மன்னிக்க முடியாத இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உதவி செய்யுங்க, எங்களோடு உதவி செய்து மன்னிக்கும்படியான ஒரு சூழலை உண்டுபடி தரும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கின்றப்பா, இந்த பண்டிகை காலங்களை ஆசீர்வதித்தாக தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா சோஸ்திரம் தகப்பனே. அப்பா திருச்சபைகளில் ஊழியம் செய்கிற இடங்களில குடும்பத்தில் எல்லா இடத்திலும் ஒரு நிறைவை கட்டளையிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கடந்த 8 மாதம் 11 மாதங்களை கடந்து தகப்பனே அப்பா சொல்ற 12ஆம் மாதத்தில் அடிவெடுத்து வைக்க கர்த்தர் பாராட்டின குடும்பமாக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கருணை சபை உடைத்து தகப்பனே கடந்த 8 மாதங்கள் கூட இருந்து வழிநடத்தினரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே மக்கள் நன்றி. வருகிற நாட்களில் கூட உம்முடைய நாமமை வைக்கின்ற அநேக காரியங்களை தகப்பனே ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் செய்ய கர்த்தர் நீர் என்னுடைய கரங்களை திடப்படுத்துங்க. தாழ்த்தியுள்ள கரத்துல கொடுக்கிறோம். இந்த இடத்தை கொடுத்து உதவுகிற சகோதரருக்காக குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சொல்றீங்க ஆராதனை வேலைகளில் நடத்துவதான இந்த சகோதரருக்காக குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஜெப வேலை நடத்தி கொடுத்த பாஸ்டர் பிஷப்பையாக்காக குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். இன்னும் அநேகரை நீ கொண்டு வாருங்கள். உம்முடைய தரிசனம் உம்முடைய தகப்பனே அப்பா சித்தம் நிறைவேறும்படியாக இங்கே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. சுபத்திரமாய் வீடு சென்று நீ கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மத்தில் கூட மாஸ்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏற்பட்டார்கள். அதற்கு பின்பாக பிஷப் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் இறுதி ஜெபத்தை நம்மத்தில் பாஸ்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் மகா இலக்கணம் நம்முடைய திருப்பதி பரிசுத்த பரலோக பிதாவே சிங்காசனத்திற்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நன்றியும் ஸ்தோத்திரமையும் ஏறெடுத்து தகப்பனை மட்டுமாய் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களை நேசித்து அன்பு கொண்டு மட்டுமாய் நடத்தின தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிக்கிறவராகவும் இரக்கம் காட்டுகிறவராகவும் எங்களை சுமக்கிறவராகவும் ஓடுள்ள இருப்பவராகவும் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேக பிள்ளைகளுக்கு அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறது செய்தியாக சொல்கிறோம். கல்வி ஊழியத்தை ஆசீர்வதிக்க அந்த சகோதரனும் குடும்பத்தையும் உதவி செய்கிறவர்களுக்காக செவிக்கிற ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக கருணை ஜெப ஊழியங்கள் அனைத்து ஜெப பங்காளரோடும் அருமையான சுவிசேஷகர் டாக்டர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்தாரோடு இன்றைக்கு கூட இருப்பதாக.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே.